ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா எக் ஃப்ரை ரெசிபி தாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 16 முட்டை எடுத்திருக்கேன். 16 முட்டையில் தண்ணி ஊற்றி அதை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக தான் பாருங்கள், இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை வேக வைக்க போகிறோம். வெந்திருக்கு பாருங்கள், நல்லா கொதிச்சு ஒரு 10 மினிட்ஸில் வெந்துருச்சு. இப்போ இதை வெந்ததை எடுத்தாச்சு. எடுத்து அதில் பாருங்கள் உடஞ்சிருக்குல்ல. இப்போ இதில் ஜில்லு தண்ணி ஊற்ற போகிறோம். ஜில்லு தண்ணி ஊற்றி அதை ஒவ்வொன்றா உரித்து எடுக்க போகிறோம். நீங்கள் உப்பு போட்டு வேக வைங்க, அப்போ தான் உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதை நான் வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், அப்படி உரித்து அப்படியே தோல் நல்லா உரியும், அதோட முட்டையோட ஓடு. இப்போ ஒவ்வொரு முட்டையும் எல்லா முட்டையும் 16 முட்டை இது மாதிரி உரித்து எடுத்துக்கணும். இது ரச சாதம், பருப்பு சாதம் வச்சு, தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க, இது மாதிரி ஒவ்வொரு முட்டையும் உரித்து எடுத்துக்கணுங்க. மொத்தம் 16 முட்டையும் உரித்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா மஞ்சள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மசாலா சேர்த்துடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பெப்பர், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா இது பண்ணிவிட்டு, சிலர் உப்பு இப்போ சேர்த்தா கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு நான் தீஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் முட்டை மேலே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பொரியிற அளவுக்கு முட்டை. அப்படியே பொரிச்ச முட்டை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதும் சூப்பரான மசாலா முட்டை ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க தாங்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.